எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா மீடியா ஃபுல்லாக ஒரு விஷயம் தான். எல்லா மீடியாவும் ஒரே ஒரு விஷயத்தை கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவர்களுடைய அந்த இன்டர்வியூ. திடீர்னு பூதாகரமாக கிளம்பி வந்த சுசித்ரா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா சுச்சி லீக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது. சினிமா துறையில் நடக்கும் லீலைகள், சினிமா துறையில் நடக்கும் ஒயிட் ஸ்டஃப் கலாச்சாரம், சினிமா துறையில் நடக்கும் பப்பான் அப்படி பல விஷயங்களை லீக்ஸாக வந்து ட்விட்டர் பக்கத்தில் அங்கிட்டு இங்கிட்டு விடும்போது பயங்கர வைரலாக போய் ஒரு ஹாட் டாபிக் பர்சனாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவர்கள். ஓகேங்களா. திருப்பியும் திடீர்னு சைலண்ட்டாக இருந்தவங்க பிக் பாஸ் 4 ஐ திங்க் 2020 வந்தாங்க. கொஞ்சம் பிரபலமாக திருப்பி அறியப்பட்டாங்க. அப்புறம் அப்படியே செட்டிலாக போயிட்டாங்க. இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பூகம்பம் மாதிரி வந்து மீடியாஸில் வந்து உட்காந்து பல விஷயங்களை வந்து முன் வச்சுட்ருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை குறித்து, ஓகேங்களா, கார்த்திக் அவர்களுடைய ஆண்மைத்தன்மையை குறித்து அவங்க வந்து வீடியோ பேசிகிட்டு இருக்காங்க. அவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு உச்ச நடிகரை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அதே மாதிரி நடிகை அவங்க வந்து எந்த அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உட்காந்து நீங்கள் வீடியோ பேசும்போது எல்லாரும் ஏன் திடீர்னு சுசித்ரா இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்களுக்கு தேவை அன்னைக்கு தேவை கண்டென்ட். இன்றைக்கி பயங்கர ஹாட் டாபிக் அது இருக்கா, எல்லாரும் இதை உட்காந்து விழுந்து பார்க்குறாங்களா, இதை தானே நம்ம போடணும். அவங்க ஏன் திடீர்னு வந்தாங்க, ஏன் திடீர்னு இப்போ இந்த விஷயத்தை கிளப்புறாங்க, அதை ஆராய மாட்டாங்க. பட் என்னுடைய சேனல் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதில் இருந்தால் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். நான் எப்பயுமே ஒரு விஷயத்த ஏன் இது நடக்குது, ஏன் இப்போ திடீர்னு இவங்க வந்து இதை பேசணும் அப்படின்றத கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அதனால என்னமோ தெரியல, நம்மளை நிறைய பேர் பிடிக்கிறது இல்லை, அது பிரச்சனை கிடையாது. ஒருத்தருடைய பர்சனல் லைஃப், அதாவது அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய கல்ச்சரில் நடந்த கல்ச்சர் மீன்ஸ் அந்த எப்படி சொல்கிறது, தமிழ் கலாச்சாரத்தை சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க்கிங் கல்ச்சர்னு ஒன்று இருக்கும். மீடியா அவங்களுக்கு, ஐடி அவங்களுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சரில் நடந்த சில விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து வந்து திடீர்னு இப்போ பேசணும், கண்ட மாதிரி குற்றச்சாட்டு வைக்கணும், இதெல்லாம் ஏன் அப்படின்னு யாருமே நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஸோ அதற்கான எல்லா பதில்களுமா தான் இது இருக்க போகுது. ஸோ அவங்க சொல்கிறது முழுக்க உண்மைதானா, இல்லை வேறு எதுவும் காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் அவங்க இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் முக்கிய காரணம் இல்லை, ஒரு ஆண் சமூகத்தின் மீது வைக்கும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இந்த வீடியோவில் எனக்கு படுது. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்கும்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த சுசித்ரா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டராக இருந்திருக்காங்க, ஆர்ஜே இருந்திருக்காங்க, சிங்கராக இருந்திருக்காங்க. இப்போ ஐ திங்க் பிஸ்னஸ் பர்சன் அப்போ மாறி இருக்கிறாங்க. அதுக்கிடையில் கண்டஸ்டண்ட்டாக பிக் பாஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு பெண் தான் சுசித்ரா அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாக்கட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஹிந்துவில் ஐ திங்க் கேரியரை வந்து ரிப்போர்ட்டராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஷி பிகம் அன் ஆர்ஜே. ஸோ ஆர்ஜே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜேலேயே ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் சம்பளம் வாங்கின ஒரு பெண்மணியாகவும் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஸோ 2004-05 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமஸ் ஷோ ஹலோ சென்னை நினைக்கிறேன், அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரீச், பயங்கரமான ஒரு 2-3 இயர்ஸ் நடக்கக்கூடிய அந்த ஷோஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும், வைக்கணும். ஸோ இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு விஷயத்தை உண்மைத்தன்மையாக எப்படி சொல்கிறது அப்படின்ற அந்த விஷயம் வந்து உடம்புக்குள்ளே அவங்களுக்கு ஊறி போயிருக்கு அப்படின்றது மட்டும் நம்ம நம்பி ஆகணும். ஸோ இதில் வந்து சுசித்ரா அவர்களை நான் முழுக்க அவங்க சொல்கிறது எல்லாம் போய் அப்படின்ற மேட்ருக்கே வரல. அவங்க சொல்கிறது எல்லாமே 100% உண்மையாகவே இருக்கலாம். பட் ஏன் இப்போ இதை சொல்லணும் அப்படின்ற கொஸ்டின் தான். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2010 கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் சுசித்ரா அவர்கள் சிங் பண்ணியிருக்காங்க. 2005 2017 வரைக்கும் அவருடைய மேரேஜ் காலகட்டம். ஸோ இந்த மேரேஜ் காலகட்டத்தில் கார்த்திக் அவர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் கார்த்திக் நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். யாரடி நீ மோகினியில் வந்து தனுஷோடைய ஐ திங்க் ஃப்ரெண்டாக வருவாப்புல. ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டேஜ் ஷோ பண்ணுறவர். ஸோ இவர் வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை பற்றிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அவங்க வந்து வைக்கிறாங்க. ஹீ இஸ் அ கே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி 2017 சுச்சி லீக்ஸ் அப்படின்ற அந்த விஷயம் லீக் ஆனப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாத சுசித்ரா இப்பொழுது அதை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டை பற்றி மட்டும் பேசலை, அதற்குரிய தனுஷ், சிம்பு, அனிருத், இப்படி பல பேரை கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் சொல்கிறதுக்கு நமக்கு கூசுது. அஃப்கோர்ஸ் தனுஷ் அவர்களையும் கார்த்திக் அவர்களையும் சேர்த்து வைத்து மீடியாக்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை நிறைய பேர் அவங்க அப்படியே கேட்டு சிலகாய்க்கிறாங்க, அப்படியே அவங்க பயங்கரமாக சிலாய்க்கிறாங்க. அது எனக்கு புரியல.
ஸோ ஓகே, அவங்களோட கிளிப்பிங்ஸில் அவங்க சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. நம்ம அந்த கிளிப்பிங்ஸை பார்த்து அதற்கு சில கேள்விகளையும் பதிலையும் முன்வைக்கும் போது தான் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் புரிய வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரோ இதுதான். அவங்க வந்து ஒரு சிங்கர், மிக சக்ஸஸ்ஃபுல் சாங்ஸ் பாடியிருக்காங்க. உயிரின் உயிரே, அதுக்கப்புறம் நம்ம தளபதி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லத்தாமரை பாடல். ஸோ இந்த செல்லத்தாமரை பாடலுக்கும் ஒரு கதை இருக்குது, அதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல பாடல்கள், ஹிட் சாங்ஸ், எல்லாமே பயங்கர ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்க ஒரு சிங்கர். அவங்க திடீர்னு அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ், கேரியர் போகுது, லைஃப் ஸ்பாயில் ஆகுது. ஷீஸ் பிகம், அவங்கள வந்து ஒரு மென்டலி இஷ்யூஸ்டு இருக்குன்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் போர்ட்ரே பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேட்டிருந்தாலும் இன்றைக்கி அவங்க இந்த கொண்டு வந்து வச்சிருக்க இந்த அலிகேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம அஃப்கோர்ஸ் பார்த்து தான் ஆகணும். வாங்க உள்ளே போய் ஒன்று நம்ம பார்ப்போம். அந்த எலிட் சர்க்கிள்ஸ் உள்ள நடக்கிற நிறைய விஷயம் வந்து ஒருத்தர் பிராங்க் பண்ணிப்பாங்க. அது பெரிய பெரிய வெண்ணெல் எல்லாம் போய் முடிஞ்சிருக்கு. இந்த they are saying that ட்ரிஷா விஜய் வீட்டு முன்னாடி போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடினது was a dare at one of these parties, one such party. எந்த டேர்னாலும் ட்ரிஷா பண்ணிடுவாளாம். ஸோ இந்த அவ்வளோ லெஜெண்டரி இந்த பார்ட்டிஸ், which means if ட்ரிஷா has a legend status in these parties, அத்தனை வருஷமா நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சர்ஃப் டர்ஃப்னு ஒரு இடம் இருக்காங்க, அடிக்கடி நடக்கும். சில அட்டாஸ் இருக்கு ஈசிஆர்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஸ், ஓகேங்களா, இது வந்து ப்ராங்க் ஷோஸ் அவங்க கால் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் சர்க்கிள், ஓகே, பணக்கார வீட்டு பசங்கள்லாம் பண்ணுற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்டினா பணக்கார வீட்டு பசங்க மட்டும் பண்ணுறது கிடையாது, உலகத்தில் எல்லாருமே பார்ட்டி பண்ணுறாங்க. அது அவங்கவுங்களுக்கான தகுதியோடு பண்ணுறாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு பார்ட்டி பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ வசதியே இல்லாத மக்களும் பார்ட்டி பண்ணுறாங்க, ரொம்ப டாப் லெவலில் இருக்கவங்களும் பார்ட்டி பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய பார்ட்டி ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்களும் அந்த ஒரு எலைட் குரூப் ஆஃப் பீப்புளில் இருந்து தான் வந்திருக்காங்க. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இவங்க இந்த மீடியா ஃபீல்டில் 2005 2003, ஏன்னா ரேடியோ ஜாக்கி எப்படி வச்சுக்கோங்க, 2005 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2005 கிட்டத்தட்ட 2024 ஆகி போச்சு. உங்களை இந்த 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 19 இயர்ஸ் இவங்களும் இந்த மீடியா ஃபீல்டில் இருந்திருக்காங்க. அண்ட் 2017 வரைக்கும் கார்த்திக் குமார் அப்படின்றவருடைய வந்து ஒய்ஃபாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கணுன்னாலும் இவங்களும் பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி யூஸ் டு பி இன் பார்ட்டி. அதுக்கு ஒரு கிளிப் இருக்கதையும் நான் போடுறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் இருந்த நீங்கள் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஷி செட் தட் அவங்க வந்து ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சர்ஃப் டப் அப்படின்ற ஒரு இடமே இருக்குது ஈசிஆர் சைடில். ஸோ அங்கே தான் மேஜர் பார்ட்டிஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி புட்டு வைக்கிற சுசித்ரா அவர்கள் 2017 சுச்சி லீக்ஸில் பல வீடியோஸ் அண்ட் பல ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸோட வீடியோஸ்லாம் வரும்போது, ஸோ அதை வந்து அவங்க வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என்னுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க, இது வந்து தெரியாமல் நடந்த விஷயம், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களே ஒழிய, அதெல்லாம் ஆமாம் உண்மை, நான் தெரிஞ்சு தான் வெளியிட்டேன், என் ஹஸ்பண்டும் அதில் ஒருத்தராக இருக்கிறாரு, அந்த ஆள் இந்த மாதிரி ஒரு கே, அதனால தான் நான் இதெல்லாம் வெளியிட்டேன், ஸோ இந்த மாதிரி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, இது தமிழ்நாட்டை சீரழிக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க முன்னெடுத்து பேசியிருந்தாங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். பட் அந்த டயத்தில் ஷி ஆக்ட் லைக் அ மென்டல், தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஷி இஸ் மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு அவங்க கமெண்ட் கொடுக்க, இது மாதிரி பல விஷயங்களை நம்ம அந்த டயத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அது தெரியல அப்படின்னா ப்ளீஸ் கூகுள் சர்ச்சில் போய் நின்று பார்த்துட்டு வாங்க அவங்க என்னெல்லாம் அந்த டயத்தில் பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க அப்படின்னு. அதற்கப்புறமா சுசித்ரா அப்படின்ற ஒரு சாப்டரே திடீர்னு காணாமல் போகப்பட்டுச்சு. ஸோ இப்போ திடீர்னு வந்து பூகம்பமாக இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பேசக்கூடாது நான் சொல்ல, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுகிற விஷயம் உங்களுடைய ஒரு பர்சனல் திங்காக இருக்கக்கூடாது. உண்மையாகவே நீங்கள் நாட்டுக்கு நல்லது செய்கிறீங்க அப்படின்னா யூ டெல் வித் ப்ரூஃப். இப்போ அவங்க பண்ணதுக்கான ஆதாரத்தை நீங்கள் போட்டு, அது எவ்வளோ பெரிய நடிகராக இருக்கட்டும், அவங்க போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, why don't you prove and get them into the behind the bars? அதான் இங்கே கொஸ்டின். ஏன் அவங்கள கம்பி பின்னாடி இருக்க வைக்க முடியாது? இன்றைக்கி அமீர் போன்றவர்களே கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க, அவருக்கு சம்மந்தம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஒரு ஜாஃபர் மேட்டரில். ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நீங்கள் கண்ணில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹீரோயின்ஸோட பார்ட்டியில் போதை அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு அதில் வந்து எப்படி வேணால் அவங்க இருந்திருக்கலாம். அந்த பிக்சர்ஸை உங்களால் ஷூட் பண்ணி வெளியிட முடியும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன அவங்க ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணது வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலையா? உங்கள்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் இல்லையா? ஏன் அந்த ஃபோட்டோஸ் வெளியில் நீங்கள் விடலை? ஸோ இங்கே உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? ஆர் யூ வாண்ட் டு சே த கார்த்திக் குமார் இஸ் கே, அவர் வந்து கே அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்களா? இல்லை யாரையாவது ஹர்ட் பண்ண விரும்புகிறீங்களா? இல்லை இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்குது, இந்த கலாச்சாரத்தை இன்டர்னலாக ரிஷாவை கொண்டு வந்து அவங்க எங்கே டான்ஸ் ஆடினா உங்களுக்கு என்னங்க, அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்க பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் இதை சுற்றி வருது. ஸோ இதில் உங்ககிட்ட அதுக்கான ஸ்டஃப் இருந்துச்சுன்னா, அந்த ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி யூ கேன் புட் தம் பிஹைண்ட் த பாஸ். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பட் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த வீடியோவே இன்னும் 2-3 நாளைக்கு அப்புறமா காணாமல் போயிடும்.
கார்த்திக் குமார் ஒரு வாட்டி லண்டன் ட்ரிப்ல he did meet கரண் ஜோஹர் அண்ட் ஷாருக் கான் அண்ட் அவங்க கிராஸ் ட்ரெஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஒரு ஸ்ட்ரெச் ஒரு பார் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெச்சஸ்ல அவங்க ஹேங் அவுட் பண்ணியிருக்காங்க. அது கரண் ஜோஹர் அண்ட் ஷாருக் கான் அடிக்கடி பண்ற விஷயம். லைக் அவங்க ஊர் விட்டு ஊர் போய் அந்த மாதிரி இந்த ஒரு கே ஏரியா இருக்குன்னா அங்க போய் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அதுக்குள்ள மர்ஜ் ஆகி அந்த நைட் என்ஜாய் பண்ணிட்டு கோலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் போயிட்டாங்க இவங்க. ஸோ கார்த்திக் குமார் வந்து அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இவங்க அடிக்கடி வெளியில் போகிறாங்க. எந்த மாதிரி விஷயத்துக்காக? சின்ஸ் இஸ் அ கே அண்ட் இவர் கேன்றனால வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து வெளில போகிறாங்க. ஸோ ஷி இஸ் ஆல்மோஸ்ட் பிரிங் ஷாருக் கான், கரண் ஜோஹர் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் கே அப்படின்ற ஒரு கேட்டகரியில் எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே என்னோட கொஸ்டின் என்ன வருதுன்னா, இஃப் கார்த்திக் குமார் இஸ் அ கே அண்ட் யூ ஆர் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் யூ டோன்ட் லைக் ஹிம், டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, உங்கள் சாப்டர் அதோட முடிஞ்சிருச்சு, சாப்டர் இஸ் க்ளோஸ்டு. இவங்க அவர் கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இவங்களுக்கு 8 வருஷம் ஆச்சான். எனக்கே டவுட்டாக இருக்குது, எனக்கு புரியல, எனக்கு சத்தியமாக புரியல. அவர் கிரேன்னு இவங்க வந்து மெடிக்கலி ப்ரூவ் பண்ணல எங்கேயுமே. ஓகேங்களா? இந்த இன்டர்வியூஸ்லேயே வந்து நான் சொல்லியிருக்காங்க, ஒரு 2 இயர்ஸில் நாங்கள் மேரேஜ் பண்ண 2 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து ஐ திங்க் ஹீ இஸ் அ கே அப்படின்னும் போது, எப்படி மேடம் சொன்னீங்கன்னா ஐம் ப்ரொஃபஷனல் நோ, ஐம் டாக்டர் நோ அப்படின்னு நான் சொன்னேனோ, அப்படின்னோ இப்படினோன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கதை இழந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களும் அந்த டவுட் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், if he's a gay and if he is not sexually compatible with you and he can't make you satisfied in the space, so then why you want to live with him for 8 years? அதான் எங்க question. Okay, if he is a gay and நீங்க சொல்றீங்க he is moving to other countries to அவரை சந்தோஷமா வச்சிருந்து வெளிநாட்டுக்கு போறாங்களாம். Okay, if that is happened, it is not their fault, it is our fault. உண்மையை சொல்ல போனா நம்மளுடைய தப்பு. Why? Because we don't have such a community in our society. We don't accept it. We still not accept, like homosexual, lesbians, gays and all the stuff. இன்னைக்கும் அது வந்து நம்ம யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. We tease them, we treat them in a different way. So that is how maybe, even if it is true, எனக்கு கார்த்திக் குமார் அவரே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருக்காரு, if I am a gay and I don't be ashamed of that அப்படின்னு இருக்காரு. So when he is a gay and if he can't get the happiness in India, அங்க வெளில போனா தான் கிடைக்குது அப்படின்னா, what is problem with you and what is wrong with you? So that is not his fault, that is our society fault. Then you have to change our society. So gay is not a choice or not choosing by somebody, it is a hormone issue. It's grown up, அந்த மாதிரி தான் அவங்க வளர்றாங்க அப்படின்னும் போது we can't do anything. And உங்களை மாதிரி ஆளுங்க, you are saying you are literate, நீங்க படிச்சிருக்கீங்க, நல்ல நாலேஜ் இருக்கு, and still you people are corner such a person by accusing him is a gay. அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஆண் மீது வைக்கும் வன்மம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். And not only him, without proof, she is keep on accusing Dhanush. ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டில் கொண்டு வராங்க. கரண் ஜோஹர், ஷாருக் கான் அங்கே வரைக்கும் போயிட்டாங்க. ஓகேங்களா? அந்த பார்ட்டியில் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுறாங்க. சிம்பு, அனிருத் அண்ட் ஸ்ரீசா அண்ட் சோ. அவங்களுடைய சின்மயி அவங்களோட கேரியரில் வந்து அகைன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச ஒரு பெண் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் அக்யூசிங் வித்தவுட் எனி ப்ரூஃப் அப்படின்னும் போது அதை நம்ம உட்காந்து சிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். மீடியா ஃபுல்லாக அதுதான் மைனமாக போயிட்டு இருக்கு. யாருமே கேள்வி கேட்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அக்யூசியேஷனை நம்ம ஒரு பெண் மேலே வச்சோம் அப்படின்னா இந்த சொசைட்டி சும்மா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. we know the example. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம recent daysல பார்த்தோம். அகெயின்ஸ்ட் மன்சூர் அலிகான் அண்ட் அகெயின்ஸ்ட் one more person. ஓகேங்களா? ஒரு ex-MLA and the recent person is சவுக்கு சங்கர். ஓகே, that is the person, that is a guy. அந்த ஆள் பேசினது தப்பு தான், அது பேசக்கூடாது. he should not talk about girl like that. பெண் போலீஸை பற்றி அவர் பேசினாதான். இன்னைக்கு அவர் தான் ஹாட் டாப்பிக்காக தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருந்தார் until சுசித்ரா burst out everything. I won't say she is burst out, ஏன்னா burst outலாம் ஒன்றும் இல்லை, she is pre-planned and coming and எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இதை ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் இருக்குது. பிகாஸ் she is married, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அண்ட் her husband is வக்கீல் ரைட் நவ், சாரி லாயரு. ஓகேங்களா? 2 கீட் இருக்காங்க. அவங்க மாமியார் வந்து தங்கமா, இப்போ கிடச்சிருக்க மாமியார், பிஃபோர் மாமியார் வந்து குப்பையா. ஸோ வாட் எவர், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்க உங்கள் லைஃப்பில் இந்த விஷயத்தை இப்போ சொல்லணும்னு ஏமா அவசியம் இல்லை? இப்படி சொன்னால் யாரும் உங்க மேலே கேஸ் போடும்? அஃப்கோர்ஸ் யாரும் கேஸ் போட மாட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் த பீப்புள் ஆர் திங்கிங் இந்த பொண்ணு வரும் கத்திட்டு போவோம். சேம் லைக் விஜயகுமார்ன்றேன், அந்த பொண்ணு பேர் என்னப்பா, சீமானோட இஷ்யூஸில் வந்து பேசிட்டு போச்சே, விஜயகுமாரியா அதோட பேர். ஆமாம், அந்த மாதிரி இவங்களும் வந்து பேசிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மீடியா ஸ்ட்ராட்டஜி, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஒரு விஷயம் அங்கே ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு, அவருக்கான சப்போர்ட் கூட்டிகிட்டு போகுது. அவர் தப்பாகவே பேசியிருந்தாலும் அவரை ட்ரீட் பண்ண விதங்கள், ஜெயிலில் அவரை வச்சு ட்ரீட் பண்ண விதங்கள் எல்லாம் இன்றைக்கி மீடியாவில் ஹைலைட்டாக பேசப்படுற ஒரு காரணத்தினால் அந்த டாபிக் இப்போ 2-3 நாளாக இல்லை. நீங்கள் எந்த மீடியா எடுத்து பாருங்கள், இப்போ சுஜித்ரா மட்டும் தான் இருப்பாங்க. சவுக்கு சங்கர் இஸ் அவுட் ஆஃப் த மீடியா. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இந்த 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுஜித்ரா இருக்க மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. சி
நம்ம ஒரு விஷயத்தை எப்பயுமே ஆராயணும். ஏன் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க, ஏன் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்றது அதை நம்ம ஆராயறதே கிடையாது. பட் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் மீடியாவில் உட்காந்து பேசுவாங்க. இன்றைக்கி அதை வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அது சுவாரஸ்யமாக இருக்குது. அவங்க அடுத்த ஹீரோஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணும்போதோ மற்றவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும்போதோ சுவாரஸ்யமாக இருக்குது. எனக்கு அவங்க எந்த ஹீரோ மேலே இந்த மாதிரி அக்யூசியேஷன் வச்சாலும் கோபம் வரும். ஏன்னா அவங்க தே ஆர் நாட் ஹீரோஸ், தே ஆர் ஹியூமன் அண்ட் தே ஆர் மேல். அவங்க எல்லாம் ஆம்பளைங்க. ஸோ ஆம்பளைங்களாக இருக்கிற அந்த ஜென்ரேஷனை டிக்னிட்டியோட மெயின்டைன் பண்ண வேண்டியது பெண்களின் கடமை அப்படின்னு நான் பார்க்குறேன். எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும், அந்த பெண்ணுக்கான மரியாதையை கொடுக்கணும் எதிர்பார்க்குற இந்த சமூகம் அதே மரியாதை ஆணுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஒருத்தருடைய லைஃப்பில் நடக்கிற பர்சனல் விஷயத்தை அவங்க ஒன்ஸ் அப்பான டைமில் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தே ஷுட் நாட் ரிவீல் அட் எனி டைம் எனி காஸ் ஃபார் எனி திங். பிகாஸ் எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் லைஃப். அது வந்து ஒருத்தர் வந்து அந்த அவங்கள நினச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டு கூட இருக்கலாம். பட் அதுக்காக அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதோ, அவங்களுடைய லைஃப்பில் திருப்பி புகுந்து நீ என் கூட அப்படி இருந்த தெரியுமா, நீ இப்படி இருந்த பண்ண தெரியுமா அப்படின்னு பேசி அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறனாலையோ இல்லை அவங்கள வந்து காயப்படுத்துறதுனாலையோ தே ஆர் நாட் கெட்டிங் ஓஸ். பேசுகிறவங்க தான் ஓஸாக போவாங்க. இன்றைக்கி சுஜித்ரா இன் தட் ஸ்டேஜ் ஷீ இஸ் வெல் நாலேஜ், வெல் எஜுகேட்டட். நீங்கள் உட்காந்து இப்படி பேசுறதுனால ஒன் டைம் உங்கள் வீடியோ பார்ப்பாங்க, 2 டைம் வீடியோ பார்ப்பாங்க, 3ஆவது டைம் என்னடா இந்த பொண்ணு லூஸ் மாதிரி உட்காந்து ஏன் இந்த பழைய கதை பேசிட்டு இருக்கு. ஏன்னா எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் லைஃப். கார்த்திக் அவர் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டார், அவருக்கு ஒரு லைஃப் இருக்கு. நீ மேரேஜ் பண்ணிட்டு போயிட்ட, உனக்கு ஒரு லைஃப் இருக்கு. இந்த இடத்துல வந்து இவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க, கார்த்திக்கு தனுஷ் கூட ஒன்றா இருந்தார், சொல்ல வேண்டிய ரீசன் த்ரிஷா டான்ஸ் ஆடினாங்க, ஒய்? ஸோ மக்களே இதை சிந்திங்க. அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், ஐ டோன்ட் கேர், பட் இட் இஸ் அ பர்சனல் திங். அஃபிஷியல்ன்றதை விட பர்சனலாக சமூகத்தை பாதிக்கும் சில விஷயத்தை பார்ட்டி கல்ச்சரில் அந்த ஹீரோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோஸ் இல்லை, யார் யூஸ் பண்ணாலும் அதற்கு ஆதாரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா put them behind the bars அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு அன்னெசரியாக மீடியாவில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது ஆண் சமூகத்தை அசிங்கப்படுத்தும் ஒரு விதமாக தான் நான் பார்க்குறேன். இது சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை அந்த பொண்ணு பேசுகிறது தான் கரெக்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுடைய ஒப்பீனியன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க செய்கிறது தவறு இப்போதைக்கு அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ another video, love you all, take care. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருந்திருக்கும். சாரி, பை.